கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்து சனி, கண்டக சனின்னு சொல்லுவோம். கண்டக சனி அப்படின்னும்போது நமக்கு தடங்கல்கள் கொடுக்கும். நம்ம எதை செய்ய ஆரம்பித்தாலும் அதில் ஒரு தடங்கள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். ரொம்ப முயற்சி பண்ணணும். ரொம்ப முயற்சி பண்ணி அதில் நம்ம வெற்றி பெற முடியும். ஒரு தடவை தடங்கள் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே உட்காந்துடக்கூடாது, தோண்டு போயிடக்கூடாது. தோண்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த முயற்சிகளே செய்ய முடியாமல் உட்காந்துருவோம். தோண்டு போகாமல் நல்ல முயற்சிகள் செஞ்சு நல்லபடியாக அந்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பான ஒரு வெற்றியை அவர் கொடுத்துருவார். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய முயற்சி, கடின உழைப்பு, இதுக்குண்டான பலன்கள் என்றைக்குமே கிடைக்காமல் போகாது. அடுத்து குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வரும்போது சேம் இதே தான், சிக்கல்கள் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஆரம்பிக்க போகிற எந்த தொழிலாக இருந்தாலும் இல்லை குடும்பத்துலேயும் சரி, ஏதாவது சிறிய சிறிய சிக்கல்கள் கொடுப்பார். அதற்கு உண்டான மன வலிமையையும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு நல்லபடியாகவே போகலாம். மற்றபடி உங்களுக்கு நிதானம், பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் இந்த கண்டக சனி காலத்துலேயும். அடுத்து அஷ்டம சனி காலம் வரப்போகுது. அதற்கு உண்டான ஒரு இதுவும் கண்டக சனி அமையும். அஷ்டம சனிக்கு முன்னாடி அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுற மாதிரி தான் ஒரு கண்டக சனின்றது அமையும். பட் இருந்தாலுமே நல்லதே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 1ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு யோகத்தையும் அவர் கொடுப்பார். 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் ஒரு யோகத்தை கொடுப்பார். பட் அதற்குண்டான முயற்சிகளை நம்ம கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்குண்டான பலன் நமக்கு கைமேல் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் குரு மாறினதுக்கு அப்புறமும் ஒரு சில தடங்கல்கள் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ குடும்பங்களை அமைச்சு கொடுக்கறதுலேருந்து, குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுலேருந்து, எல்லாத்தையும் சரி பண்ணுறதுலேருந்து குரு எல்லாத்தையுமே செய்வார். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் கொண்டு கடின உழைப்போடு, கடின முயற்சியோடு ஒரு நல்ல ஒரு பலனையே இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். நன்றி.